மாவட்டத்தில் கழுத்தளவு தண்ணீரையும் பொருட்படுத்தாமல் குழந்தையை அன்னக்கூடையில் பத்திரமாக வைத்து இளைஞர் ஒருவர் காப்பாற்றி மீட்டு வந்த நிகழ்ச்சி காட்சிகளே இவை. விழுப்புரம் மாவட்டம் தேவனூர் கிராமத்தில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் பலர் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர். இப்பகுதியைச் சேர்ந்த அறிவு, ரம்யா தம்பதி தங்களது 3 மாத கைக்குழந்தையுடன் வீட்டின் மொட்டை மாடியில் தஞ்சமடைந்தனர். இதனை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஆறுமுகம் கழுத்தளவு நீரில் அன்னக்கூடையுடன் வந்து 3 மாத குழந்தையை திரைப்படங்களில் வருவது போல் கயிறு கட்டி காப்பாற்றிக் கொண்டு வந்தார். விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் 3 நாட்களாக தேங்கியிருந்த நீர் அகற்றப்பட்டது. கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக விழுப்புரம் பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து இருந்தது. கடந்த 3 நாட்களாக மழைநீர் சூழ்ந்து காணப்பட்ட விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் 10க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் உள்ள மோட்டார்கள் மூலம் தண்ணீர் முழுமையாக அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். திருவெண்ணைநல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலங்குப்பம் கிராமத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பொன்னையா, கூடுதல் ஆட்சியர் சுதஞ்சய் நாராயண் ஆகியோர் உணவு வழங்கினார்கள். திருவண்ணாமலை மாநகராட்சியில் தாமரை நகரில் வீட்டின் மீது மரம் சாய்ந்த நிலையில் அதன் கிளைகளை மாநகராட்சி பணியாளர்கள் துரிதமாக அகற்றினர். இதற்காக பணியாளர்களுக்கு மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இதனிடையே புதுச்சேரியில் இருந்து கிருஷ்ணகிரி செல்லும் நெடுஞ்சாலையில் நொச்சிமலை பகுதியில் அதிக அளவில் நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் மூலமாக பொக்லைன் இயந்திரம் கொண்டு சாலை ஓரங்களில் கால்வாய் அமைக்கப்பட்டு மழைநீர் வெளியேற்றப்பட்டது. இதன் மூலம் 5 மணி நேரத்தில் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கனமழை காரணமாக 4வது நாளாக மின் விநியோகம் இன்றி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். பெஞ்சல் புயல் காரணமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 4வது நாளாக தொடர்ச்சியாக மழை பெய்தது. காற்றும் கடுமையாக வீசியது. இதனால் ஏற்காட்டில் பல இடங்களில் மின் கம்பங்கள் மீது மரங்கள் விழுந்து மின்தடை ஏற்பட்டது. கடுமையான மண் சரிவு ஏற்பட்டதால் மின்தடையை சரி செய்வதில் பெரும் சவால் ஏற்பட்டுள்ளது. சனிக்கிழமை மாலை ஏற்பட்ட மின்தடை 4வது நாளாக நேற்றும் நீடித்தது. ஏற்காட்டில் உள்ள அனைத்து வீடுகளிலும் மின் விளக்குகள் இல்லாமல் மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலேயே சிரமப்பட்டனர். தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்சாதனங்களை பயன்படுத்த முடியாமல் அவதிக்குள்ளாகினர். ஏற்காடு டவுன் பகுதியில் ஓரிரு கடைகளில் மட்டும் ஜெனரேட்டர் வசதி உள்ளது. பொதுமக்கள் தங்கள் செல்போன்களுக்கு சார்ஜ் போட ஜெனரேட்டர் வசதி உள்ள கடைகளை பயன்படுத்தினர்.